अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे औषधं जगदस्तेजो सत्यधर्म पराक्रमः அடுத்தது அமிர்தாம்சோத்சவः பகவான் அமிர்தாம்சு உற்சவः அமிர்தாம்சு அமிர்தத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர் யார்? சந்திரன். அந்த சந்திரனுக்கு உற்பத்தி ஸ்தானமா பகவான் இருக்கார். தேவதைகளும் அரக்கர்களும் இவ்விரண்டு பேர்களும் சேர்ந்து பார்க்கடத்தை கடைய தொடங்கின. எதற்காக? ஒரு பேலன்ஸ் கெட்டு போச்சு. அரக்கர்களுக்கு முதல்லயே நிறைய நம்பர் ஜாஸ்தி, 66 கோடி அவ, இவ 33 கோடி தான். அதோட இல்ல, அவ ரொம்ப பலம் ஜாஸ்தியா போச்சு. அதனால எப்படி பலம் ஜாஸ்தியாச்சு தெரியுமா? நான் அவர்கிட்ட ஒரு குரு இல்லை, சுக்கராச்சாரியர். அவர் எப்பொழுதும் தபஸ் பண்ணி கொண்டே இருப்பார். அந்த தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல அவர் மிருத சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கண்டார். யாராவது பிராணம் போயிடுதுன்னா யாருக்காவது அந்த ஜலத்தை தெளிச்சாரையானால் மறுபடியும் அவ பழிச்சு விடுவா. அப்படி ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சார் அவர். அதோட மட்டும் இல்ல, அவர் கண்டுபிடிச்ச மந்திரமானது என்ன பண்ணிட்டார், ஒரு 80 வயசு தாத்தா பிராணம் விட்டாரையானால் அவர் தெளிச்சு உயிரோட கொண்டு வந்தாரையானால் மறுபடியும் 20 வயசு அளவுக்கு அவருக்கு சக்தியை வந்துடும். இதெல்லாம் அரக்கர்கள் போனா பரவாயில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது மறுபடியும் போனா திரும்பி வரமாட்டோம்னு நினைச்சாதானே கேட்டான். தூங்கி எழுந்தா போல அவர் பிராண விட்டு டக்குன்னு ஜலத்தை தெளிப்பார். மறுபடியும் பழைய வியாதி எல்லாம் போயிட்டு நல்லா பலத்தோட திரும்பி வந்துடுவாள். இப்படி ஆடிச்சு சார். இப்ப அரக்கர்கள்லாம் எப்ப மரணமே இல்லாம போயிடுது வாடும். தேவதர்களுக்கு அந்த நிலை இல்லாம போயிடுது. ஏன்னா குரு அதை கண்டுபிடிக்கல. இதனால என்ன ஆயிடுது, அரக்கர்களுடைய அட்டுழியும் ஜாஸ்தி. ஒரு மனுஷனுக்கு பலம் ஜாஸ்தியா ஆயிடுதுன்னு இவனை தொந்தரவு பண்றது இப்படி எல்லாம் ஆயிடுது. தேவதைகள்லாம் என்ன பண்ணின, மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்கிறேன், இப்படி ஆயிடுது. மகாவிஷ்ணு சொல்றாரு, சரி நீங்க எல்லாம் போய் அந்த பார்க்கடலை கடையிடவும், கடைஞ்சலையானால் அதுல அமிர்தம் வரும். அமிர்தத்தை சாப்பிடலையானால் உங்களுக்கு ஒரு தத்துவமும் வராது அப்படின்னு. நல்லா இருக்கு. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்த என்ன ஒரு பெரிய காரியத்தை பண்ணா எல்லாரும் ஒன்னா சேர்க்கணுமா இல்லையா? சேர்ந்துண்டா மந்திர பர்வத்தை கொண்டு வந்தா அதை வச்சு கடையை தொடங்கி பொழுது என்ன செய்யல, என்னென்னமோ பொருள் விட்டு வந்தது. அது இது இல்ல, அவா நான் இதை எடுத்துக்கிறேன். கடைசியில் ஒரு ஆளாளம் வந்ததே பார்க்கணுமே. உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாளம் வந்து அந்த விஷத்தை பார்த்ததுலே எல்லாரும் ஓடி போயிட்டலாம். அப்புறம் பரமேஸ்வரன் பார்த்து லோக சம்ரட்சணத்துக்காக அதை கையில வாங்கிட்டு சாப்பிட்டார். அதோடைய விவகாரம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அழகா அமிர்தம் வருது. அதுக்கு நடுவுல சந்திரன் வந்தார். இந்த சந்திரன் மகாலட்சுமி இவ 2 பேரும் பிறந்த இடம் ஸ்ரீரோதம். பார்க்கடல் பிறந்தார். அதனால்தான் அம்பாளுக்கு சகோதரன் சந்திரன். அப்படி அந்த சந்திரன் உண்டானதுமே என்ன பண்ணினா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு சந்திரன் ஆகாசத்தில் வந்துவிட்டார். இந்த சூரியனும் சந்திரனும் 2 பேர் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் நடுவுல ஒரு ராட்சசன் அந்த பக்கம் இந்த பக்கம், அங்கேருந்து இந்த பக்கம் ஃப்ளோர் பாஸ் பண்ணினான் அமிர்தத்தை கொடுக்குற காலத்துல. அப்ப அவன் 2 பேரும் காட்டி கொடுத்தாங்கிறதுனால்தான் வருஷம் என்ன பண்றது, அந்த சந்திரனையும் சூரியனும் அந்த ராகு பிடிப்பார் அப்படின்னு சொல்றது. பாகவதாதி புராணங்களும் மற்ற புராணங்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்படி ஆச்சு. இந்த சந்திரனானவன் பார்க்கடல்ல இருந்து பிறந்தார். அந்த பார்க்கடலானதே பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். அதனால அமிர்தோத்சவா, அமிர்துவாம்சுவா இருக்கக்கூடியதான சந்திரன் எங்கிருந்து பிறந்தானோ அந்த ஸ்வரூபம். இது சாதாரணமாக
புராணத்துல மேலோடு இருக்கக்கூடியதான்னு ஒரு அர்த்தம். அமிர்தாம்சு நம்ம சரீரத்துக்குள்ள அமிர்தத்யதாரா பகுதாதோகமானம் கரணம் நோ லோகே வேதங்கள்லாம் சொல்லும். இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள நீங்க தியானம் பண்ண தொடங்கினீங்கன்னா சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி பாட்டி பரிவிருதே மணிதீபே நீபோ பவனவதி அப்படின்னு இந்த சகசிராரத்துல இருந்து அமிர்த பெருக்கு ஏற்பட்டு சரீரத்தில் இருக்கக்கூடியதான 72 லட்சம் பிரதான நாடிகள் வழியாக சரீரம் முழுக்க வியாபிக்கும். அப்ப அந்த சரீரமானது வஜ்ரம் மாதிரி ஆயிடுமா? அப்படியும் பண்ணலாம். இல்ல அதுவும் வேண்டாம்னு சொன்னா இந்த மனசானது இதயத்திலிருந்து கலந்தி சகசிரார பரியந்தம் போய் அங்கே உங்களுக்கு இந்த ஜென்மாவில ஆத்ம தத்துவ ஞானம் வரும்படி உபயோகப்படும். வார்த்தைகள்லாம் வஜ்ரம் போன்ற சரீரத்தை வைத்துக் கொண்டு பல்லாயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணினான். இன்னும் சில பேர் அது நமக்கு வேண்டாம், இந்த சரீரத்தினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைத்து ஆத்ம தத்துவத்தை அறிந்து முத்தாளான மகாயோகிகளும் இருந்துட்டு இருக்க. இத்தனைக்கு காரணம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சந்திர வடிவமா இருக்கிற சுரூபம். அதையும் உண்டு பண்ணினவர் எங்க பரமாத்மா. அமிர்த அம்சோத்பவா. சரி, மத்தியமானே பயோனிதௌ கடலையும் மத்தால் நன்ன கடையும் பொழுது அமிர்தாம்சோகோ சந்திரஸ்ய உத்பவா. அமிர்தாம்சுவா இருக்கக்கூடியதான சந்திரனுடைய பிறவியானது யஸ்மாத் எந்த பரமாத்மாவிடத்திலிருந்து ஏற்படுறதோ சஹ அமிர்தாம்சோத்பவா. அதற்கு பானு பானு பாதீதி பானு ஒழிக்கிறது. அதனால வரும். இத ஒழிக்கிறது எது? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த பரமாத்மா பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசிக்கும் பொழுது மற்ற பதார்த்தங்களும் அதோட சேர்ந்து பிரகாசிக்கிறது. வஸ்துதா அவரொத்தர் பிரகாசம் தான் இருக்கு. மற்றவைகள்லாம் அவருடைய ஒளியை பிச்ச வாங்கிட்டு மற்றவைகள்லாம் ஒழிக்கிறது. ஒளி வடிவமா இருக்கிறவர், அறிவை காட்டுறவர். நான் எனக்குடையதான அறிவு எனக்கு இருக்குமையானால் பிறகு நான் மற்றவைய அறிவேன். நான் எனக்குடையதான அறிவு இங்க இல்லை. என்ன சரீரத்துக்குள்ள எந்த பொருளும் தெரியாது. நான் என்று நான் அறிந்த பிறகு இது சூரியன், இது சந்திரன், இது மின்னல், இவைகள்லாம் தெரியும். இந்த நான் ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஒண்ணும் தெரியும். தூங்குற சமயத்துல ஒண்ணும் தெரியல சார். பழைய நாள்ல நெருப்புல ஜலத்தை விட மாட்டார். அது ஒரு வழக்கம். நெருப்பு அணைக்கிறதுக்கு நெருப்புல ஜலத்தை விடப்படாது. அந்த நெருப்பெல்லாம் வர்றதை சேர்ந்து ஒரு பாத்திரத்தை மூடி வைப்பான். அந்த பாத்திரத்தை மூடி வச்சா அது என்ன அப்படியே அணைஞ்சு போயிடும். அப்படித்தான் வைக்கணும். நெருப்புல ஜலத்தை விடுறது சம்பிரதாயம் இல்லை. இப்ப குத்து விளக்க உப்புன்னு ஊதுறான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இல்ல சமயம் ஆச்சாரம் தெரியல. எப்படி ஒரு மனுஷன் என்னென்ன பொருளை என்ன பண்ணணும் ஒண்ணும் தெரியாம இருந்துட்டாங்க. அந்த நெருப்பை அணைக்கப்படாது அப்படிங்கிற காரணம் என்ன? அந்த நெருப்புக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி பரமேஸ்வரனுடையது. அதனாலதான் எல்லாமும் ஒழிக்கிறது. ஒளியும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அதுல இருக்கக்கூடியதான நெருப்பும் பரமாத்மா, அந்த எரிக்கிற தன்மையும் பரமாத்மா ஸ்வரூபம். அவர் இருக்கும் பொழுது இவைகள்லாம் பிரகாசிக்கிறது. உள்ள அந்த சைத்தன்யம் இருந்தால் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மற்ற பதார்த்தங்கள் அறியும். ஆகையால் அப்படிப்பட்டதான அவருக்கு பரமாத்மான்னு தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா. அவருடைய ஒளியால் தான் எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆகையால் அவருக்கு பானு. இங்க பானுன்னா சூரியன் அர்த்தம் இல்ல. இங்க பானுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். சரி, சத பிந்து சதைவ பிந்து லாஞ்சனம் அஸ்யா இது சத பிந்து சந்திர. இந்த புயல் போன்றதான ஒரு மார்க் இருக்கான் சந்திரனுக்குள்ள. சந்திரனுக்குள்ள புயல் மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. அதான் அவருக்கு சட்டபிந்துன்னு பேரு. சட்டாங்க் அப்படின்னு பேரு வச்சிருக்க. சட்டம்னா முயல். சட்டாங்க சதைவ அங்கா. சந்திரன் போன்றதாக ஒரு மார்க் உள்ளவர். சட்டபிந்து லாஞ்சனமஸ்யா இது சட்டபிந்து சந்திர தத்வத் பிரஜா புஷ்ணாதி. அந்த சந்திரன் எப்படி எல்லா ஜனங்களையும் வளர்க்கிறாரோ. நம்மளை எல்லாம் வளர்க்கறது யார் தெரியுமா? நான் அம்மா அப்பா இல்ல, சந்திரன் தான். அது எப்படி சார் சந்திரன் வளர்க்கிறார்? சந்திரனுக்குள்ள அமிர்தத்தை கொடுத்திருக்கார் பகவான். அந்த சந்திர கிரணங்கள்
நீங்க உட்கொள்ளக்கூடியதான பொருள்கள்ல விழறது. நீங்க எதை உட்கொள்றீர்கள்? அரிசி, கோதுமம், இப்படிப்பட்டதா யவங்கள், திறங்கள், காய்கறிகள், இவைகள்லாம் உண்டாகிறதா இல்லையா? அவைகளுக்கு மேல சந்திரனுடைய கிரணங்கள் விழணும். விழுந்த பிறகு அதை நீங்க உட்கொண்டீடையானால் அந்த பதார்த்தம் உங்க சரீரத்துல ஒட்டும். இல்லைன்னா சரீரத்தை உள்ள போய் வெளியில வந்துடும். அவ்வளவுதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரீரத்துல ஒட்டணும், சரீரத்துல ஒரு சக்தியை கொடுக்கணுமையானால் சந்திர கிரணங்களுடைய சம்பந்தம் அதுல இருக்கணும். ஆகையெல்லாம் யார நரிஷ் பண்றா நம்ம சரீரத்துல? அந்த சந்திரன். ஆகையெல்லாம் சந்திரன் காப்பாத்துறார். தத்வத் பிரஜா புஷ்ணாதி இது சதபிந்து. இது எங்க தெரியுது? புஷ்ணாபிஜோஷதே சர்வா சோமோ பூத்வரதாத்மகா. பகவானே சொல்றார், நான் என்ன பண்றேன் தெரியுமோ? சந்திரனாக இருந்து கொண்டு சந்திர கிரணங்களாக நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள் மேல விழுந்து அதுல அமிர்த பெருக்கையை கொடுத்து அதனால உங்களை நான் காப்பாத்துறேன். நாங்க சாப்பிடக்கூடியது ஏதோ சாப்பிடுறது, சாப்பிட்டா அந்த சக்தியானது எப்படி உடம்புல ஒட்டுறது? அது சந்திரனுடைய கிரணங்கள். அதனால தசபிந்து சுரேஸ்வரா சுராணாம் தேவானாம் சோபன தாத்ருணாம் ஈஸ்வரா சுரேஸ்வரா. தேவதைகளுக்கு அதிபதி. சாதாரணமா நான் சொல்றோம், தேவதைகளுக்கு அதிபதினா தேவதைகள் யாரு? நல்ல எண்ணம் இருக்கிறவாளுக்கு தேவதைகள். பிரஜாபத்யா அப்படிங்கிற பிராமணத்துல தேவர்கள் அரக்கர்கள்னா வேற யாரோ நினைக்காதீங்க. யாருடைய மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கோ அவளுக்கு தேவர்கள்னு. யாரு மனசுல தான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொரு எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு அரக்கன்னு பேரு. இப்படி அந்த தேவதைகளை எல்லோரும் நல்ல எண்ணம் உள்ளவர் எல்லோரையும் காப்பாத்துறாராம். ஆயால் சுரேஸ்வரா. அதோட மட்டுமில்ல, சோபன தாத்ருணாம். நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்கள, அந்த எண்ணம் தான் ஒரு மனுஷனை நல்லவனாக ஆக்கிறது. நம்மகிட்ட கொஞ்சமா இருக்கட்டும், இருக்கிறதுல கொஞ்சம் இன்னொருத்தர் கொடுக்கணும், படிச்ச வாழை கொடுக்கணும், நல்ல வாழை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை. அதை நீங்க அமல்படுத்துறா இல்லையாங்கிறது அப்புறம். சில சந்தர்ப்பங்கள்லாம் பண்ண முடியாது. இல்ல, அந்த எண்ணம் இருந்தா போறோம் பகவானுக்கு. ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிக பாக்கியானபேட்சய. உள்ளூர் இருக்கக்கூடியதான எண்ணம் நன்னா இருந்தாலே கவனித்துக்கிறார். அப்படிப்பட்டதான அவளுக்கெல்லாம் காப்பாற்றுறவர் சுரேஸ்வரா. இப்படி அமிர்தோ பானு தசபிந்து சுரேஸ்வரா. அது மட்டும் இல்ல, அவர்தான் ஓஷதம், அவர்தான் மருந்து. உலகத்தை தாண்டுவதற்கு அவர்தான் ஒரு பிரிட்ஜ். அவரே தான் சத்தியம், தர்மம் இவை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிற மேல் பாகம் வருது. இத